நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தா ஸ்டேபிள் மூலமாக இந்த புதிய ஆண்டுல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எல்லாரும் நலமா இருக்கீங்களா? புத்தாண்டு, பொங்கல் எல்லாம் கழிச்சு இப்ப எல்லோரும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஈடுபட்டிருப்பீங்க. நானும் அதே போலதான். இடையில ஒரு இடைவெளி வந்தது. எதனாலன்னா கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். ஸோ அந்த காலகட்டத்துல பலர் என்ன சந்திச்சு பேசி இருக்காங்க, பலர் தொலைபேசியில தொடர்பு கொண்டிருக்காங்க. ஸோ அவங்க கேட்கறதெல்லாம் என்னன்னா, சில முக்கியமான விஷயங்கள் அதை நீங்க நம்மோட பகிர்ந்துகிட்டா என்னன்னு அவங்க கேட்டாங்க. அதாவது சாந்தா ஸ்டேபிள்ல சந்திப்போமா, பாட்டொன்று கேட்டேன், போவோமா ஊர்கோலம், என்ன சமையலோ, குவிக் ரெசிபிஸ், இப்படி பல வகையான நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த நிகழ்ச்சிகள் தவிர மிகவும் விரைவாக நேர்களை சென்று சேரக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை அவங்க கேட்கறாங்க. அதாவது சமையல்ல இப்ப எல்லாரும் சமைச்சு காட்டுறாங்க, பட் அதுல சில முக்கியமான நுணுக்கங்கள் இருக்கு. அது பல இடங்கள்ல தவறி போகுது. நேரமின்மை காரணமாக இருக்கலாம். எல்லாத்தையும் நாங்க ஒரே நேரத்துல பேசி சமையலையும் செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக கூட சிலருக்கு இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதால அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மிக மிக முக்கியமான சின்ன சின்ன தகவல்கள் தந்தால் அது எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, வாழ்க்கை அனுபவங்கள். அதாவது நமக்கு வாழ்க்கையில பல வகையான அனுபவங்கள் ஏற்படுது. அது மக்களை சந்திக்கும் போது ஏற்படுது, சில ஏற்ற இறக்கங்கள் வாழ்க்கையில ஏற்படும் போது ஏற்படுது. அப்புறம் பயணங்கள், நாங்க பயணம் செய்யும் போது எங்களுக்கு நிறைய அனுபவம் ஏற்படுது. சோ இப்படி எங்களுடைய வயதுக்கு ஏற்ற முறையில பல அனுபவங்களை நாங்க சந்திச்சிருக்கிறோம், அனுபவிச்சிருக்கிறோம். சோ அப்படிப்பட்ட சுவையான, கொஞ்சம் வித்தியாசமான அனுபவங்களை நீங்க சாந்தா ஸ்டேபிள்ல பகிர்ந்துக்கலாமேன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் கேட்டிருக்காங்க. என்னன்னா, அழகு குறிப்புகள். அதாவது இவ்வளவு காலம், அதாவது 4 வருடங்களாக இந்த நிகழ்ச்சி, இந்த சாந்தா ஸ்டேபிள் நடந்து போகுது. இதுவரையில நீங்க அழகு குறிப்பு எதுவுமே சொன்னதில்லையேன்னு சிலர் கேட்டாங்க. சோ அந்த அழகு குறிப்புகளும் சொல்லலாம் என்ற ஒரு நோக்கம் இருக்கு. இந்த சாந்தா ஸ்டேபிள் ஆரம்பிச்சு 4 வருடங்கள் ஆகியிருக்கு. உங்களுடைய ஆதரவு இருக்கிறபடியாக தான் இது 4 வருடங்களும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. எனக்கு பல வேலைகள் கையில இருக்கு, இருந்தாலும் கூட அந்த வேலைகளுக்கு மத்தியில் நான் இந்த சாந்தா ஸ்டேபிளையும் சாந்தா கேக்ஸையும் நடத்தி போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குன்னா, அது நீங்கள் தர்ற ஆதரவு தான் அதுக்கு முக்கிய காரணம்னு நான் சொல்லணும். இதுவரை நிகழ்ச்சிகளை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காக ஒரு புதிய நிகழ்ச்சி சாந்தா ஸ்டேபிள்ல வரப்போகுது. எங்களுடைய பழைய நிகழ்ச்சிகளும் அதுவும் தொடர்ந்து நடக்கத்தான் போகுது. அதே சமயம் இந்த ஒரு புதிய நிகழ்ச்சியும் வரப்போகுது. இதுல சின்ன சின்ன விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் உங்களை தேடி வரும். சில மலர்கள், வித்தியாசமான மலர்கள், இலைகள், அதாவது துளசி போன்ற இலைகள், இந்த மாதிரி எல்லாம் நாங்க சேர்த்து ஒரு மாலை கட்டும் போது அதை நாங்க கதம்பம்னு சொல்லுவோம். சாந்தா ஸ்டேபிள் இந்த நிகழ்ச்சிக்கு கதம்பம் எனும் பெயரை நான் வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது பொருத்தமாகவும் இருக்கும். கதம்பம் ஒரு பல் சுவை நிகழ்ச்சி. அதுல நீங்க என்ன வரும்ன்றதே உங்களுக்கு தெரியாது. அடுத்து வரப்போறது என்னன்றது உங்களுக்கே தெரியாத நிலையில ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நிச்சயமாக வரும். எல்லாரும் தொடர்ந்து பாருங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இந்த நிகழ்ச்சியை நடத்த வேணும்ன்றதுதான் என்னுடைய நோக்கமும் கூட. எல்லாரும் தொடர்ந்து பாருங்க. சாந்தாஸ் கேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சாந்தாஸ் டேபிளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நாங்கள் இணைந்திருப்போம். அதுவரை மிக்க நன்றி. வணக்கம்.